10th Maths, exercise 1.3, continuation. First sum. Let f is equal to x comma y belongs to n and y is equal to 2x. Be a relation on n. Find the domain, codomain and the range. Is this function a relation? அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப fன்ற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. அத ரிலேஷன் டு n கொடுத்துட்டாங்க. அதோட டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இந்த மூணுமே நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்ப x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா starts with 1. So 1 to infinity. அப்போ yயும் அதே மாதிரி தான் என்ன, 1 to infinity. இப்போ f ஓட வேல்யூ நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. y ஓட வேல்யூக்கு y is equal to 2x அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ y is equal to 2x அப்படின்னா xல இருக்கிற 1 இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா x 1 இருக்கும்போது y ஓட வேல்யூ 2 ஆகும். இப்போ இங்க 2. இப்போ x ஓட வேல்யூ இப்ப x ஓட வேல்யூ நமக்கு 1 இருக்கும்போது இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம், y is equal to 2x ன்னு சொல்லியாச்சு. y வந்து 2x அப்படின்னா இப்ப x ஓட வேல்யூ நமக்கு 1. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 2 into 1 அப்படின்னு போடுவோம். இப்ப ஆன்சர் நமக்கு என்னன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அப்ப அதனாலதான் இங்க என்னன்னா 1 இருக்கும்போது என்னோட வேல்யூ 2 இருக்கு. இதுவே வந்து எனக்கு y ஓட வேல்யூ, x ஓட வேல்யூ 2 அப்படின்னா 2 into 2ன்னு போடுவோம். அப்ப 2 into 2னா ஆன்சர் என்ன கிடைக்கும், நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். சோ அந்த கான்செப்ட்னாலதான் இங்க 2 இருக்கும்போது என்னோட வேல்யூ 4. சோ அதே மாதிரி 3 இருந்துச்சுன்னா 3 into 2 6, 4 இருந்துச்சுன்னா 4 into 8 அப்படின்னு சொல்லி இட்ஸ் கோஸ் ஆன். அப்ப நம்மளோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா 1,2, 2,4, 3,6, 4,8 இந்த கான்செப்ட்ல தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனே நமக்கு இருக்கும். சோ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நமக்கு ஒரு வேல்யூ எடுக்கிறோம். என்ன வேல்யூ எடுக்கிறோம், டொமைன்ற வேல்யூ எடுக்கிறோம். டொமைன்றது நம்ம என்னன்னு ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே நம்ம டொமைனும், செகண்ட் வேல்யூஸ் எல்லாமே கோடொமைனும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூன்னு இல்ல, எக்ஸோட வேல்யூ அதாவது இப்போ நமக்கு இப்படி ஏரோ டயக்ராம்ல இங்க ஒண்ணும் வரும். இத நம்ம என்னன்னு சொல்லுவோம், இத எக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம், இத ஒய் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது இதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். சோ எக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4 அதை எல்லாமே நம்ம என்னன்னு எடுத்துப்போம், டொமைன் எடுத்துப்போம். ஒய்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கோடொமைன். அப்போ ஒய்யோட வேல்யூஸ் எல்லாமே என்னன்ற ரேஞ்சுக்குள்ள வந்துடும், கோடொமைன்றதுல வந்துடும். ரேஞ்ச் அப்படின்னா என்ன, நமக்கு செகண்ட் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு என்ன கிடைக்கும், ரேஞ்சுன்னு கிடைக்கும். அப்போ செகண்ட் வேல்யூஸ் எல்லாமே என்ன, 2, 4, 6, 8 எக்ஸெட்ரா அது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்ற கான்செப்ட்ல வரும். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இப்போ வந்து இது ரிலேஷன் டு அ ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ், திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன், இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு, அந்த ரிலேஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபங்க்ஷன் சொல்றோம். எஸ், திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிடைக்குதுல்ல நமக்கு. ஸோ எல்லா வேல்யூஸுக்குமே நம்ம கிடைக்கும் அப்படின்ற போது எஸ், திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நவ் செகண்ட் கொஸ்டின், let x is equal to 3, 4, 6, 8 determine whether the relation or x, f of x, x belongs to x, f of x equal to x square plus 1. f of x ன்றது y ன்றதை குறிக்கும். சோ அந்த f of x எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. சோ அத ரெண்டையும் வச்சு நம்ம இது ஒரு ஃபங்க்ஷன் x2n இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So f of x equal to x square plus 1 அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 3, 4, 6, 8 அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க.
இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா 3 f of xக்கு பதிலா f of 3 கண்டுபிடிக்கிறோம். ஸோ f of 3 is equal to x ஸ்கொயருக்கு பதிலா 3 ஸ்கொயர் பிளஸ் 1. 3 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன 9. 9 பிளஸ் 1 is equal to 10. அதே மாதிரி f of 4 அப்படின்ற போது x ஸ்கொயருக்கு பதிலா 4 ஸ்கொயர் பிளஸ் 1. 16 பிளஸ் 1 is equal to 17. அதே மாதிரி f of 6 6 ஸ்கொயர் பிளஸ் 1. 36 பிளஸ் 1 37. 8 ஸ்கொயர் பிளஸ் 1 64 பிளஸ் 1 65. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ரேஞ்ச் கிடைக்குது. இது எல்லாமே நமக்கு என்னவா இருக்கணும், எண்ணா இருக்கணும், என்னோட ரிலேஷனா இருக்கணும், என்னோட ஃபங்க்ஷனா இருக்கணும் அப்படின்றதுனால இது எல்லாமே என்ன வேல்யூஸ் நமக்கு கிடைச்ச ரேஞ்ச் எல்லாமே இட்ஸ் பிலாங்ஸ் டு n. ஸோ எஸ் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு n. அது எக்ஸ் டு n கான்செப்டுக்குள்ள தானே வருது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு n அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். இப்போ தேர்ட் கொஸ்டின், given a function, ஃபங்க்ஷன்றதுக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், எவாலுவேட் பண்ண போறோம். இந்த வேல்யூஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு எவாலுவேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, f of -1. ஸோ எக்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா -1 ஸ்கொயர், இங்க பார்த்தோம் அப்படின்னா -1 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக -1 ஸ்கொயர் மைனஸ் 5x. 5xன்ற போது எக்ஸுக்கு பதிலாக -1. ஸோ 5 இன்டூ -1 பிளஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், ஸோ -1 இன்டூ -1 பிளஸ் 1. மைனஸ் இங்க ஆல்ரெடி இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அதை பண்ணும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் நமக்கு என்னன்னு கிடைக்கும், பிளஸ் கிடைக்கும். ஸோ 1 பிளஸ் 5 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 12. சேம் அதே கான்செப்ட்ல தான் ஃபாலோயிங் சம்ஸ் எல்லாமே வரும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 2a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ எக்ஸ்ன்ற போது 5 இன்டூ 2a பிளஸ் 6. அப்போ 4 2 2s are 4. அப்போ 4a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இங்க 5 2s are 10. 10a இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் பிளஸ் 6 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது சிம்பிளிஃபிகேஷன்லாம் முடிக்கும் போது லாஸ்டா நமக்கு ஆன்சர் 0 கிடைக்குது. இப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னா என்ன, எக்ஸ் மைனஸ் 1ன்றதுக்கு நம்பர் கொடுக்காம அவங்க எக்ஸ்பிரஷனா கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5x minus 1 plus 6 அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ இந்த x minus 1 the whole square நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னா a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபார்முலா என்ன, a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ aன்றது இங்க x, bன்றது 1. ஸோ a ஸ்கொயர்ன்ற போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab, மைனஸ் 2ன்ற போது மைனஸ் 2, ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1 இன்டூ 1னால நமக்கு ஆன்சர் என்னதான் கிடைக்கும், 2xே தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம டைரக்டா என்ன பண்ணிட்டோம், 2xே போட்டோம். இங்க 1 ஸ்கொயர் 1 அப்படின்றது கிடைக்கும். இப்போ 5ஓட இன்டூ பண்றோம். மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5x, மைனஸ் 5 இன்டூ மைனஸ் 1 பிளஸ் 5 பிளஸ் 6. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். கண்டினியூஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.